லூக்கா 8:40-48. இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இப்படி வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதாவது 12 வருடம் ஒரு உதிர போக்கினாலே அவதிப்பட்ட ஒரு மகள், ஒரு தாய், ஒரு பெண் சொஸ்தமாக்கப்படுகிற ஒரு விஷயம். இப்போ இது எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், சுத்தம், அதுதான் டாபிக் இன்னைக்கு. சுத்தம், பரிசுத்தம் இல்லை சுத்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பெண்ணுடைய உதிரப்போக்கு அப்படின்னு சொல்றது ஒரு வியாதியா மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. வியாதியை தாண்டி ஒரு அன்கிளீன்னஸ், அசுத்தம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. உலகம் முழுவதும் அந்த மகளை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் அந்த பெண்ணை எப்படி பார்க்குறாங்க, ஒரு வியாதியுள்ள மகளா பார்ப்பதை தாண்டி ஒரு அசுத்தமுள்ள ஒரு மகள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு இந்த உதிரப்போக்கு அப்படிங்கிறது ரத்தம் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தத்தினால என்ன பண்ணும், ஒரு ஸ்மெல் என்ன பண்ணும் வரும். ஸோ ஜனங்கள் எல்லாமே எப்படி பார்க்குறாங்க, அந்த ஸ்மெல்லை வச்சு இவங்க வந்து ஒரு அன்கிளீன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அசுத்தமானவர்கள். அந்த துர்நாற்றம் ஒன்று வீசும் பார்த்தீங்களா, அதை வச்சு பேசுகிறாங்க. அதை தாண்டி இப்படிப்பட்ட இந்த ரத்தம் இப்படி வர்றதுக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் நியாயப்பிரமாணத்தினுடைய மோசையின் அந்த கட்டளைகளை நம்ம ஆராயும் பொழுது இப்படி ரத்தம் வந்து கொண்டே இருந்து அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வருது பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அன்கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அசுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ புதிய ஏற்பாடு புத்தகத்தில் இதே தாட் தான் என்ன பண்ணுது வருது, பிரதிபலிக்குது. இயேசு கிறிஸ்து காலத்திலும் இதே எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது, பிரதிபலிக்குது. இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ரத்த உதிரப்போக்கு, வியாதி, 12 வருஷம் அசுத்தம், இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் பாவத்தோடு என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால் எப்படி இந்த மகள் 12 வருஷம் அசுத்தமான ஒரு மகள் என்று பெயர் எடுத்து அசுத்தமானவள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டு அசுத்தமானவள் என்று சொல்லி தள்ளப்பட்டு இருந்தாலோ அதே போலதான் ஒரு மனிதன் பாவத்திலே இருக்கும் பொழுது அவன் பரலோகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறான். அவனுடைய சிந்தனையிலிருந்து, அவனுடைய எண்ணங்கள் இருந்து எல்லாமே பாவமான காரியங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் அவன் என்ன பண்ணுகிறான், உட்பட்டு இருக்கிறான். சகோதர சகோதரியே, இந்த மகளுடைய வாழ்க்கை பாவத்தோடு ஒப்பிடுகிற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய தளத்தில் தியானிக்கிறோம். இன்னைக்கு அதாவது மாம்சத்தில் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வியாதியை ஸ்பிரிச்சுவல் ஒரு பிளாட்ஃபார்மில், அதாவது ஆவிக்குரிய தளத்துக்கு நீங்கள் அதை மாற்றும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மகள் என்னென்ன வேதனைகளை அனுபவித்தாள் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வேதனைகள் தான் ஒரு மனிதன் பாவத்துக்குள்ள இருக்கும்போது அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம், நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 பாயிண்ட் இதனுடைய அடிப்படையா வச்சு நாம் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் என்னன்னு சொன்னா, நாம் எல்லோருமே அசுத்தப்பட்டு இருக்கிறோம். அசுத்தப்பட்ட நாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அதாவது இந்த மகள் 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கு, உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு, ரத்தம் வெளியேறி கொண்டே என்ன பண்ணிருக்கு இருக்கு. அப்ப
ரத்தம் வெளியேறி கொண்டே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு மாம்சத்தில் பார்க்கும்போது, பிசிக்கலாக பார்க்கும்போது ஒரு சரீரம் பலவீனம் அடைந்த ஒரு சரீரமாக என்ன பண்ணியிருக்கும்? முதல்ல மாறும். யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பிளட் இருந்திருக்கும். அந்த பிளட்டு வெளியே ரிலீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருந்தா எப்படி அந்த அம்மாவுடைய உடம்பு மெலிஞ்சு போயிருக்கும், எப்படி அந்த அம்மா பலவீனப்பட்டிருக்கும், எப்படி அந்த அம்மாவினுடைய நடை இருந்திருக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஒரு சின்ன புண்ணு வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் பிளட்டு போயிட்டாவே அந்த கை அப்படியே விருத்து போன மாதிரி, இந்த கை ஏதோ பலவீனம் அடைஞ்ச மாதிரி நம்ம ஆயிடுறோம். ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி அதில் பிளட்டு லாஸ் ஆனால் நம்ம உடம்பு எப்படி பலவீனம் அடையுது. அதை காட்டிலும் யோசிச்சு பாருங்க. இந்த உதிரப்போக்குங்கிறது பெண்களுக்கு நல்லா புரிந்து கொள்வாங்க, ஆண்கள் நாமளும் புரிந்து கொள்ள முடியும். அடிபட்டு இருக்கு, ரத்தம் போயிருக்கு, நமக்கும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் தான் பெயின். அதனுடைய வலி என்ன, அதனுடைய வேதனை என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு 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 டிஃபைல்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு மகளாக தான் அந்த மகள் என்ன பண்ணுகிறார் இருக்கலாம். முதல் காரியம் பிசிக்கலா மாம்சத்துல பலவீனம். ரெண்டாவது ஒரு அன்கம்ஃபர்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க, ஒரு பிளட் இப்படி ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருந்தா நமக்கு வேற எந்த சிந்தனையும் என்ன பண்ணாது, வராது. ஒரு அடிபட்டோ இல்லை பெண்களுக்கு உண்டான காரியமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போகுதுன்னா நம்முடைய மைண்ட் எல்லாம் என்ன பண்ணுக்கும், அதை குறிச்சே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஐயோ ரத்தம் போகுதே, ஐயோ கை வலிக்குதே, கால் வலிக்குதே. அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு 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 மாம்ச, அதாவது இருதயத்தில் ஒரு எமோஷ்னலாக அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், பிசிக்கலா அதாவது சரீரம் ஒரு வீக்னஸ் பலவீனம். ரெண்டாவது உணர்வு பூர்வமாக அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். மூணாவது இது ரெண்டையும் தாண்டி ஒரு மதம் சார்ந்து இல்லை ஒரு கலாச்சாரம் சார்ந்து இல்லை ஒரு சமூகம் சார்ந்து அந்த மகள் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எங்கேயும் வெளியெல்லாம் போக வேண்டாம். யூதம் இப்போ இந்த அம்மாவுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா அசுத்தமான ஒரு மகள்னு பேர் கொடுத்தாச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ண முடியாது, தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. தேவனை என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது. பல பண்டிகைகள் கொண்டாடுவாங்க, அந்த பண்டிகைகளில் கலந்து கொள்ள முடியாது. அந்த பண்டிகைகளில் நடைபெறுகிற காரியங்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி சோசியலா நீங்க சமூகத்தில் பாருங்க, ஒரு திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது, ஒரு நல்ல காரியங்களில் கலந்து கொள்ள முடியாது, ஒரு கெட்ட காரியங்களில் கலந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்தது இப்படி பிளட் ரிலீஸ் ஆனதுனால இந்த அம்மா அசுத்தம்னு பேர் வாங்கினதுனால இந்த அம்மா என்ன பண்ணக்கூடாது, இந்த அம்மா எந்த பொருளை தொடுறாங்களோ அது அசுத்தம்னு பேர் வச்சிருவாங்க. ஒரு டம்ளாரை தொடுறாங்களா அது அசுத்தம், இனி யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கட்டலில் அவங்க படுக்கிறாங்களா, இது அவங்க கட்டல், அந்த கட்டில் வேற யாரும் படுக்கக்கூடாது, வேற ஒருத்தர் கட்டில் இந்த அம்மா படுக்கக்கூடாது, சேரில் உட்காரக்கூடாது, அந்த அம்மா உடுத்துற விட ஆடை யாரும் தொடக்கூடாது. இதில் யாரையாவது அந்த அம்மா தொட்டுட்டாங்கன்னா அவங்க அசுத்தமானவர்கள். இந்த அம்மாவுடைய கணவர் இருந்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருக்கலாம், சொந்தக்காரங்க இருந்திருக்கலாம், குழந்தைகளை தூக்கி இருக்க முடியாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் டார்ச்சர்ல அந்த அம்மா இருந்திருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய வலி வேதனையும் இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி இப்படி வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை, வெளியே இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்டை, எமோஷனல் ப்ராப்ளத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த அம்மா அதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, தாங்கி இருப்பாங்க. யாரையெல்லாம் தொடுறாங்களோ அவங்களாம் அசுத்தமானவங்களா, யாரும் இந்த அம்மா கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, கிட்ட போக மாட்டாங்க. இந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கணவர் கிட்ட வந்திருக்க மாட்டார், பிள்ளைகள் கிட்ட வந்திருக்க மாட்டாங்க, யாரும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. அடுத்தது ஒரு பெண்ணாக இந்த பெண்ணை யோசிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துல பெண்கள் எப்பொழுதும் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவுல ரொம்ப ஆழமானவர்கள், டீப்பானவங்க. உறவு ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானதாக இருக்கும். எப்பயுமே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மனைவி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த உறவிலே ரொம்ப டீப்பாக, அந்த மனைவிங்கிற அந்த ஸ்தானத்தில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. அந்த குடும்பம்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் ரொம்ப ஆழமாக இருப்பாங்க. அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தில் ரொம்ப ஆழமாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. கணவர்கள் சில நேரத்தில் ஆண்கள் அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. எல்லா உறவுகளையும், ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதா நம்ம பார்க்குறோம், ஆண்கள் சேரை போட்டு மூலையில் என்ன பண்ணுவான், நம்ம உட்காந்துப்போம். ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் எடுத்து கட்டி ஓடி ஒடியாந்து செஞ்சு பலவீனங்கள் இருந்தாலும் அந்த அந்த உறவுகளை கவனிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் யார் அதிகம் செய்வாங்க, பெண்கள். ஏன்னா
அவங்க அந்த உறவை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், அந்த உறவிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆட்கள். இப்படிப்பட்ட ஒரு பெண், நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண், எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் பொழுது எதையும் நீ தொடக்கூடாது, எதையும் போகக்கூடாது, எங்கேயும் நீ வரக்கூடாது, எதுவும் நீ செய்யக்கூடாது என்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அம்மாவுக்கு போடும்போது, இப்படி ஒரு தடைகளை அந்த அம்மாவுக்கு போடும்போது அந்த அம்மாவுடைய இருதயம் எப்படி பலவீனப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அப்படி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஃபோன் இருக்கு, டிவி இருக்கு, இன்னும் பிற காரியங்கள் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு அதை உட்காந்து டைம் பாஸ் பண்ணிடலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றது சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. டிவி மட்டும் இருந்துட்டா போதும், பிள்ளைய குறித்து கவலை கிடையாது, கணவனை குறித்து கவலை கிடையாது, குழந்தைகளை குறித்து கவலை கிடையாது, உறவுகளை கருத்து கிடையாது. தலைவாணி போட்டோமா, கையை முட்டை கொடுத்தோமா, உட்காந்து 24 மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் செத்தா யார் பொழைச்சா அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த கேபிள் கட் ஆகும் போது தான் டக்குன்னு ஒரு புளிப்பு என்ன பண்ணுவார், ஓ நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் சில இது செய்யணும், மறுபடியும் கேபிள் வந்துட்டு மறுபடியும் படுத்துறது. இப்படி சில பேர். ஃபோன் அதே மாதிரி, இன்னைக்கு அதில் அப்டேட்டட் வெர்ஷன் என்ன ஃபோன். பட் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷனில், மன அழுத்தத்தில், எமோஷனல் வீக்னஸில் அந்த அம்மா போயிருப்பாங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு வியாதியை தாண்டி எல்லா விஷயத்திலையும் இந்த அம்மா தூக்கி எறியப்பட்டுட்டாங்க, அவுட்காஸ்ட் பண்ணப்பட்டாங்க. கல்ச்சர்ல இருந்து, கலாச்சாரத்துல இருந்து, உறவுகள்ல இருந்து, எல்லா விஷயத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி எறியப்பட்டாங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட் அந்த அம்மாவை ஆராயும் போதும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்தது லூக்கா அழகா ஒரு காரியத்தை கொடுக்குறாரு. ஏன்னா மார்க்கும் இந்த விஷயத்தை சொல்றாரு, மத்தேயும் இந்த விஷயத்தை சொல்றாரு, இதே சம்பவம் வருது. ஆனா இவ்வளோ டீப்பா என்ன சொல்லல, மத்தேயும் சொல்லல, மார்க்கும் சொல்லல. ஆனா லூக்கா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. 43ஆம் வசனத்துல, 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை மத்தேயும் மென்ஷன் பண்ணல, மத்தேயும் சொல்லல, மார்க்கும் சொல்லல. ஏன் லூக்கா மட்டும் சொல்லியிருக்கிறார்? உங்களை தான் கேட்குறேன். லூக்கா அந்த அம்மாவோட பார்த்துருப்பார். சரி, யாரு ஒளி வெளிச்சம் தெரியுது சபையில். லூக்கா யாரு டாக்டர், சரிங்களா? லூக்கா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். அப்ப மத்தேயு யாரு? வரி வசூல் பண்றவர். மார்க் யாரு? மேல் வீட்டறையில். பரவாயில்ல. அடுத்தது யோவான் யாரு? சீஷன். சரி, அப்ப பரவாயில்ல, எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப இதுதான் ஏன் 4 காஸ்பல், ஏன் 4 சுவிசேஷங்கள்? இயேசு பிறந்தது மரித்தது தானே இருக்கு, ஏன் 4 சுவிசேஷங்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னா அதுதான் ஒரு பதில். ஒவ்வொருவருடைய ஒரு கோணம் என்ன பண்ணும், வித்தியாசமா இருக்கும். அப்ப லூக்கா ஏன் நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற பாருங்க. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லி ஒரு வைத்தியம் சொல்றான். அல்லேலூயா. ஒரு டாக்டர் சொல்றார், டாக்டர் சர்டிஃபிகேஷன் கொடுக்கிறார். எந்த டாக்டராலும் நம்ம குணமாக்க முடியாது. அதுக்கு சிறந்த ஒரு காரணம் என்ன? நான் டாக்டர், நான் சொல்றேன். அல்லேலூயா. அதனால தான் டாக்டர் இந்த மென்ஷன் என்ன பண்றாரு, தெளிவா அழுத்தம் திருத்தமா என்ன பண்றாரு, பேசுறாரு. சரிங்களா? ஸோ அந்த அம்மாவுடைய பணம், அந்த அம்மாவுடைய காசு எல்லாமே செலவாயிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி அந்த அம்மாவுடைய சரீரத்தை எத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. எத்தனை பேர் அந்த சரீரத்துக்கு அந்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சரீரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, வியாதிகளை கண்டறியணும்னு சொல்லி செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு வியாதி வந்துட்டா அந்த வியாதியை காட்டிலும், உதாரணத்துக்கு ஒரு பல்லு வலி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பல்ல பிடுங்கி விட்டுட்டானா பிரச்சனையே கிடையாது. அது ஒரு 10 பேர் பார்க்கும்போது அது என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் அதனால தான் இலவசமாக சில இடங்களில் கிடைக்கிறது கூட போக மாட்டாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், அடையாங்க 10 பேர் வந்து பார்க்குறாங்க, இங்கே பல்லா அந்த பல்லான்னு. அதனால் நான் டாக்டர்கிட்டே 1000 ரூபா போனால் போயிட்டு போகுது, நான் போய் பார்த்துக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, போகிறது உண்டு. அப்போ சரீரத்தை இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணும்போது, ஏன்னா அவங்க அதை பார்த்தா தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது படுத்திருக்கிறவங்களுக்கு, அந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது பெண்ணாக அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. பணம் செலவழிஞ்சு எத்தனையுடைய கரங்கள் பட்டு எதுவுமே என்ன பண்ணலாம், சுகமாகல. அதனால தான் லூக்கா அதெல்லாமே மென்ஷன் பண்றார். ஸோ இதை இப்படியே எங்க எடுத்துட்டு வாங்க, பாவத்துக்குள்ள எடுத்துட்டு வாங்க. எப்பயும் நம்ம வேத வசனங்களை எப்படி ஒப்பிடணும் அப்படின்னா, பாவம், பரிசுத்தம், பரலோகம், இதுதான் நம்மளுடைய தாட்ஸா இருக்கணும்.
பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ள வந்து பரிசுத்தத்துக்குள்ள இருந்தா நம்ம பரலோகம் போக முடியுமோ தவிர, பாவத்திலிருந்து பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வராம ஸ்ட்ரைட்டா அப்படியே ஜம்ப் பண்ணி பரலோகம் போயிருவேன்னு யாராவது சொன்னா அவன் தான் கள்ள உபதேசிக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் என்னன்னா, பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்துறது தான் சபையுடைய வேலை, வசனத்தோட வேலையோ தவிர, நான் ஏழையா இருந்தேன் பணக்காரனானே, நான் என்ன பண்ணேன், ரொம்ப காசே இல்லாமல் இருந்தேன் ஆசீர்வாதத்துக்குள்ள போனேன், வீடு இல்லாமல் இருந்தேன், வீடு, இது உலகத்தில் போயிட்டு தான் இருக்கு. பணக்காரன் ஆகிறதுல இன்னைக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆயிடலாம். பரிசுத்தம் ஆகிறதா இன்னைக்கு பிரச்சனையே. ஸோ பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள, நம்ம பாவத்தை குறித்து அதிகம் ஏன் பேசுறோம்னா அதுதான் முக்கியம். அப்ப ஒரு ஒரு கிராஃப், அதாவது ஒரு வரைபடத்தை நீங்க என்ன பண்ணலாம், இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை வச்சு இந்த உதிரப்போக்குங்கிறத நீங்க பாவத்தோடு ஒப்பிட்டீங்கன்னா, ஒரு பாவம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தும், எந்த அளவுக்கு பாடுபடுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். முதலாவது, ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்துட்டா அவனுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு பிரிவு. இந்த அம்மாக்குள்ள அந்த உதிரப்போக்கு பிரச்சனை வந்த உடனே முதல் காரியம் என்ன சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணாது, நீ ஆலயத்துக்குள்ள வராது, தெய்வ காரியங்கள்ல நீ வராத, அது சுத்தமான இடம், நீ வராதன்னு அதுல இருந்து விளக்குவாங்க. அடுத்தது குடும்பத்துக்குள்ள வராதின்னு விளக்குவாங்க, நண்பர்களுக்குள்ள வராதின்னு விளக்குவாங்க, சமூகத்துக்குள்ள வராதின்னு விளக்குவாங்க. இந்த உலகத்திலும் பாவமும் அப்படிதான். நீங்க எந்த அளவுக்கு பாவத்தை இறுக பிடிக்கிறீர்களோ, இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும், உலக ஜனங்களை விட்டு நம்மை பிரித்து விடும், சமூகத்தில் ஒரு பிரிவை கொண்டு வரும். இதெல்லாம் என்ன பண்ணும், நடக்கும். எப்படி லூக்கா தெளிவா சொல்றாரோ, எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த நோயை குணமாக்க முடியல அப்படின்னு சொல்றாரோ, அத மாதிரி தான் காஸ்ட்லியானது பாவம். நாம் செய்கிற பாவத்திற்கு உண்டான விமோச்சனம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, அவ்வளோ விலை. அதனாலதான் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் விலை உயர்ந்த அந்த பாவத்திற்காக இந்த பூமியில் என்ன பண்ணுது, சிந்தப்பட்டதே. ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க. நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் பாவத்தை குறிச்சே நம்ம பேசணும், உலகத்துல பிரசங்கியார்கள் சொல்லுவாங்க பாவத்தை குறிச்சே ஏன் பேசுறீங்கன்னு. பாவம் வந்துட்டா குடும்பம் உடைஞ்சிரும், பாவம் வந்துட்டா குடும்பத்துல கஷ்டம் வந்துடும், பணம் இழப்பு ஏற்படும், பாவம் வந்துட்டா குடும்பங்களுக்குள்ள சண்டை வரும், பாவம் வந்துட்டா உடல் பலவீனமாகும், பாவம் வந்துட்டா வாழ்க்கை எதுக்குன்னு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். பாவம் தான் ஒரு மனுஷனை மரணத்திற்கு நேராக என்ன பண்ணுது, கொண்டு போகுது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க போய் பாருங்க, எமர்ஜென்சி வார்டுல இருந்து எல்லா வார்ட்ஸையும் பாருங்க, அதிகமான பேர், 100க்கு அதிக பர்சன்டேஜ் ஜனங்கள் ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, பாவத்தினால தான் அட்மிட் ஆகுறாங்க. குடி பழக்கம் நிறைய சொல்லலாம், குடி பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, போதை பொருட்களை யூஸ் பண்றது, கற்பழிப்பு, அடிச்சு மற்றவர்களை காயப்படுத்துறது, கோபத்தினால போட்டு அடிக்கிறது, பொறாமையினால ஏதாவது செய்யறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்குறோம். அதிகமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு 60 வயசு ஆளு, 70 வயசு ஆளு, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இப்படி வர ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேர் பாவத்தினுடைய இம்பேக்டாக தான் இருக்கும், பாவத்தினுடைய தாக்கமாக தான் இருக்குமோ தவிர, ஒரு 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ச்சினால் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள்லாம் வருவாங்க. இல்லை அந்த 10 பேர் சின்ன வயதிலே அவங்களுடைய உடலில் ஏற்கனவே வளர்ந்த உறுப்புகளுடைய சரியான தாக்கம் இல்லாமல் இருக்கும், அப்படி வந்திருக்கலாம். ஆனால் 90% மேல் பாவத்தினுடைய ஒரு விக்டிம்ஸாக தான், பாவத்தினாலே பலவீனப்படுத்தப்பட்ட சரீரங்களாக தான் என்ன பண்றாங்க, அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதே போல ஒரு மனிதனுக்குள்ள பாவம் என்பது எப்படி சொன்னா ஒரு டீஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும் பாவம் தான். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த அம்மானால இந்த 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 பெயினை தாண்டி, இந்த இந்த உதிரப்போக்கை தாண்டி 1% கூட எதையும் பாசிட்டிவா கொண்டு போயிருக்க முடியாது, முன்னாடி எடுத்துட்டு போயிருக்க முடியாது. எதை பார்த்தாலும் எதை குறிச்சாலும் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பலவீனத்தை தான் அந்த அம்மா என்ன பண்ணும், கான்சியஸ்க்குள்ளே என்ன பண்ணும் வரும், பலவீனத்துக்குள்ளேயே தான் அந்த அம்மா என்ன பண்ணும், வந்து கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். அந்த அம்மாவுடைய பலவீனம், ஸ்ட்ரென்த், பலன் எல்லாமே டவுனாக இருக்கும். அந்த அம்மா எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சிறு வயதில் எப்படிப்பட்ட காரியங்கள், பிள்ளை பெற்றெடுக்கிற காரியங்கள், குடும்பத்தில் செய்யக்கூடிய காரியங்கள், எவ்வளோ ஒரு பலசாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த நோய் அந்த அம்மாவை பலவீனப்படுத்தி உடம்பை உருக்கி 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 கஷ்டப்படுத்திருக்கு. யோசிச்சு பாருங்க. பாவமும் அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும்
அது மாத்திரமல்ல, இந்த அம்மாவுடைய இந்த வியாதியை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது தெளிவா ஒரு வசனம் இந்த வசனத்துல சொல்றாரு, ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. ஸோ இந்த அம்மாவுடைய இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது இந்த உலகத்துல தேவனை தாண்டி யார் ஒருவராலும் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு விமோச்சனத்தை கொடுத்துட முடியாது. அல்லேலூயா. இதேதான் தேவனை தாண்டி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தாண்டி யாராலும் பாவத்தில் இருந்து ஒரு விமோச்சனத்தை என்ன பண்ணிட முடியாது? கொடுத்துட முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் பாவத்தில் இருந்து ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கும், ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும். இந்த இன்சிடென்ட் அதை தான் குறிப்பிடுது. லூக்கா அதை தான் தெளிவாக மென்ஷன் பண்றாரு. இந்த டிஃபைல்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, இந்த அசுத்தம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனால் மாத்திரம்தான் சுத்தம் பண்ண முடியும். பாவங்கிறது ஒரு விஷயம் அப்படிதான். ஒரு மனிதனுக்குள்ள பாவம் வந்துட்டா அந்த உலக மனுஷன் நான் முயற்சி பண்றதுனா எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஐஸ் மலை மேலே ஏறுறது போல். 2 ஸ்டெப் ஏறினா 3ஆவது ஸ்டெப் என்ன பண்ணிடுவான்? அந்த ஐஸ் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாய்வு, அந்த பனிச்சரிவு, அதில் 2 ஸ்டெப் ஏறினா அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படியே சறுக்கி விழுந்துருவாங்க. அந்த தண்ணி என்ன பண்ணிடும்? உங்களுக்கு கீழே கொண்டு வந்து விட்டுரும். அதே போல தான் பாவம் பண்ண மாட்டேன், நாளைக்கு பண்ண மாட்டேன், இன்னைக்கு பண்ண மாட்டேன்னு இருப்பாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, அடுத்த நாள் போய் பாவம் பண்ணிடுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு அப்சல்யூட் ஹோலினஸ், ஒரு முழு பரிசுத்தத்தை என்ன பண்ண கொடுக்கும். நோ ஹியூமன் ரெமெடி. எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது? சுத்தம் பண்ண முடியாது அந்த அசுத்தத்தை. இந்த அம்மா பாருங்க, எத்தனையோ இடத்துல போயிட்டு வந்தாலும் இந்த அம்மா கடைசியில ரீச் பண்ண ஆள் யாரு? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அம்மா ரீச் பண்ணாங்க. அவர்களை போய் தொடும்போது, அவரிடத்துல கிட்ட நெருங்கி சேரும் போதுதான் அவங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த அற்புதம் நடக்குது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த உலகத்துல இயேசுவை தாண்டி யார் கிட்ட போனாலும் நமக்கு என்ன கிடைக்காதுங்க? விடுதலை கிடைக்காது, அற்புதம் கிடைக்காது, அதிசயம் கிடைக்காது, நன்மை கிடைக்காது, பரலோகம் கிடைக்காது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல, ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒன். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கப்பர்நகூமுக்கு கிட்ட என்ன பண்ணிருக்கும்? நடந்திருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், எனக்கு 2-3 நாளா ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த அம்மா 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, குழந்தை பெற்றிருக்காங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் இந்த அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு, அந்த வயசு என்ன பண்ணும் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பெண்களுக்கு அந்த அளவுக்கு அதாவது படிப்புக்கு அனுமதிக்க மாட்டாங்க. பெண்களை யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் பெண்களையும் குழந்தைகளையும் ரொம்ப தரம் தாழ்ந்து தான் பார்ப்பாங்க. ஆண்கள் தான் டாமினேட்டிவாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க, ஆண்கள் தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கி நமக்கு மைண்டில் சில நேரத்தில் இருக்குது பார்த்தியா, ஆண் குழந்தை பிறந்துட்டு அப்படியே குஷி ஆகிடுவாங்க. 500 ஏக்கரை சொத்து இருக்குது பாவம், என்ன பண்ணுறது, ஆண் குழந்தை கொடுக்கணுமில்ல. பெண் குழந்தை பெண் குழந்தை வாரிசு இல்லை, இவங்க செத்து மேலே போய் வீட்டு மேலே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என் வாரிசு எங்கே போகிறான், என் வாரிசு எங்கே வரான், என் வாரிசு எதை வாங்குறான், என் வாரிசு எதை விற்கிறான், அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறுவி வேற ஒரு டைமென்ஷனில், வேற ஒரு பார்வையில் இருக்குது. அப்போ நான் யோசித்த ஒரு காரியம், இந்த அம்மாவுக்கு யார் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துருப்பா? நான் இயேசு கிறிஸ்துவினுடைய என்ன பண்ணுன்னா, அந்த ஆடையை தொட்டா எனக்கு என்ன பண்ணிடும்? சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய காரியங்கள் நான் தேடினேன், நிறைய புத்தகங்கள் தேடினேன், நிறைய விஷயங்கள் தேடினேன். அதில் 2-3 பாயிண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில அற்புதங்கள் நடந்திருக்கலாம், அதை வச்சு நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது காரியம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய வஸ்திரம் தான் அவங்களுக்குண்டான அடையாளம், அவங்களுக்குண்டான அதிகாரம். என்னங்க? ஐடென்டிட்டி அண்ட் அத்தாரிட்டி. இந்த வஸ்திரம் தான் என்ன பண்ணுதா? ஒரு மனுஷனுக்கு உண்டான அடையாளம், ஒரு மனுஷனுக்கு உண்டான அதிகாரம். அப்ப இந்த அம்மா புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இயேசுவினுடைய சரீரத்தை காட்டிலும் அவருடைய வஸ்திரத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த வஸ்திரத்துக்கு அதுக்குண்டான அடையாளம் இருக்கிறது என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை தாண்டி அவரோடு கூட இருக்கக்கூடிய வஸ்திரத்துக்கும் வல்லமை உண்டு என்பதை இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க? புரிந்து வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. பட் இதில் நான் ஏன் இந்த அம்மாவை நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன், இவங்க எங்கே அனுமதிக்கப்படாத ஒரு ஆள்? தேவாலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்படாத ஆள், தேவ சத்தியங்களை ரொம்ப அதிகம் அறியாத ஒரு ஆள்.
ஆனால் இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எப்படி உதிர்த்திருக்கும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த அம்மாவோடு இடைப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த அம்மாவோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இடைப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உந்துதலோடு தான் இந்த அம்மா யாரை நெருங்கி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணியிருக்கிறாங்க? நெருங்கி இருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவை நெருங்குதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நிறைய இன்சிடென்ட் பார்க்குறோம். அதனால தான் முதல்ல வாசித்தேன் 40ஆம் வசனத்தில், இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமா என்ன பண்ணார்கள்? சந்தோஷமா ஏற்றுக்கொண்டால். அப்ப ஏகப்பட்ட கூட்டம் என்ன பண்ணுது? யாருக்காக வெயிட்டிங்ல இருக்கு? இயேசு கிறிஸ்துவாக காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாக எவீரு என்னும் பேருள்ள மனுஷன் தன் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்லி இயேசுவை கூட்டிட்டு போறதுக்கு அவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? காத்து கொண்டு இருக்கிறான். ஸோ ஏகப்பட்ட கூட்டம். இவன் ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். இயேசு அதை நோக்கி என்ன பண்ணுறான்? அவன் வீட்டை நோக்கி வேகமாக போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்லாம் என்ன பண்ணுது? நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த அம்மாவுடைய சரீரம் பலவீனமான ஒரு சரீரம். இந்த அம்மாவை யாராவது பார்த்தா திட்டுவாங்க, நீ எதுக்கு இங்கே வெளியே வந்தால், நீ வரக்கூடாதுன்னு தள்ளி விட்டுருக்கலாம், குச்சி வச்சு, ஏன்னா தீட்டான ஆள் இல்லை, தொட்டிருந்தா நம்ம அசுத்தமாடுவோன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்? குச்சியை வச்சு விரட்டி இருக்கலாம். என்ன நம்ம எப்படியெல்லாம் இந்த அம்மாவை உதாசீனப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் உதாசீனப்படுத்தியிருப்பாங்களா? படுத்திருக்க மாட்டாங்களா? சத்தமாக சொல்லுங்க. இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணும்? தெரிஞ்சிருக்கும். அப்போ எல்லாரும் இதை அறிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு தெளிவாக என்ன பண்ணியிருக்குது? தெரிஞ்சிருக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை இத்தனை பேர் பிடிச்சி இழுத்துருப்பாங்க, இத்தனை பேர் தள்ளி இருப்பாங்க, குச்சியை வச்சு மிரட்டி இருப்பாங்க, குச்சியை வச்சு தள்ளி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இதை தாண்டி இந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு பாடி? பலவீனம் உள்ள ஒரு பாடி. அந்த அம்மாவுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நீங்களும் நானுமே யோசிச்சுக்கலாம். பிளட் எல்லாம் உடம்புல இருந்து ரிலீஸ் ஆன பிறகு, பிளட் எல்லாம் ரத்தம் எல்லாம் உடம்புல இருந்து போன பிறகு அங்கே என்ன இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ரத்தம் மட்டுமா போயிருக்கும்? அந்த அம்மாவுக்கு அந்த சரீரம் டவுனாக இருக்கும், சதைகள் இருந்திருக்காது, வெறும் எலும்பும் அந்த தோல் மாத்திரம் தான் இருந்திருக்கும். அப்ப என்ன ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், என்ன பலன் இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவை சுத்தி ஒரு 100-200 பேர் அப்படி நிற்பாங்க. எப்படி இந்த அம்மாவை தள்ளிட்டு என்ன பண்ணியிருக்கும்? உள்ள போயிருக்கும். ஏன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இயேசு அல்லாமல் நான் வேற, என் லைஃப்ல வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. நான் பட்ட வேதனைகளை தாண்டி, நான் பட்ட பலவீனங்களை தாண்டி, நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி இந்த அம்மா எல்லாத்தையும் ஒரு ஒரு என்ன பண்ணிருச்சு? ஒரு ஸ்ட்ரென்த்தா மாத்திருச்சு. அல்லேலூயா. என்ன பண்ணிருச்சுங்க? எல்லாமே ஒரு பலனா மாத்திருச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னைக்கும் அதுதான் தேவ சமூகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம படுற உபத்திரவங்கள், நம்ம படுற பலவீனங்கள், நம்ம படுற காயங்கள், நாம் படுற நிந்தனைகளை எப்பயும் எப்படி இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஒரு ஒரு பலனா மாற்றி அவங்கள தங்களை புஷ் பண்ணிக்கிட்டாங்களோ, தங்களை தள்ளி கொண்டு போனாங்களோ, அதே போல பலவீனங்களை குறித்து, உபத்திரவங்களை குறித்து உட்காந்து அழுகிறது இல்லை, இதை ஆயுதமாக மாற்றி யார்கிட்ட நெருங்கணும்? ஹல்லேலூயா. இல்லை, இந்த வேதனைகள் இந்த அளவுக்கு இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்திருக்கலாம். இந்த வேதனைகள் இந்த அளவுக்கு நான் எப்படிங்க ஐயா நான் உள்ளே போவேன், எப்படி நான் வருவேன், எப்படி? ரேஷன் கடைக்கே நம்ம நிறைய டயலாக் விடுறோம். ரேஷன் கடைக்கு போனால் இந்த கூட்டத்தில் எப்படி போகிறது, இதில் எப்படி நெருக்கி போகிறது, எப்படி தள்ளிட்டு போகிறது, இதெல்லாம் நான் போகலன்னு ரேஷன் கடைக்கு போகாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர். ஆனால் இந்த அம்மா இல்லை, இந்த அம்மா புரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வழி. என் வாழ்நாளில் நான் இப்போ ஏற்கனவே சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, என் குடும்பம் என்னை ஒதுக்குனது, நான் காயப்பட்டது, இந்த சமூகம் என்னை ஒதுக்குனது, எனக்கு ரத்தம் வெளியே போக போக என் உடல்ல ஏற்படுகிற பலவீனங்கள், என் உடல்ல ஏற்படுகிற வலி, இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு பலனாக மாற்றி அதை என்ன பண்ணிருச்சு? ஆண்டவர் கிட்ட கொண்டு போயிருச்சு. ஹல்லேலூயா. அந்த வலி காயம் தான் என்ன பண்ணிருச்சு? அந்த அம்மாவை அத்தனை பேத்த நெருக்கி தள்ள இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு கையை உள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கண் பார்வை மங்கி இருக்கும். யாரு துணி, என்ன துணி, என்ன பண்ணியிருக்காது, அந்த ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த சண்டை, ஃபைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பண்ணியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ வேகத்தில் போயிருப்பார், அவரை சுற்றி எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சும்மா ஜாலியாக நடந்து போகலை. எவீருடைய பிள்ளை செத்து போய் கிடக்குது, அந்த பிள்ளைய போய் சுகமாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் அவன் முன்னாடி எவீரு போயிட்டு இருக்கிறான். நான் ஒரு டிராயிங் போட்டு அப்படி தான் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எவீரு போயிட்டு இருக்கான், ரெண்டாவது இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறாரு, அவர் கூட சீஷர்கள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, மூணாவது இந்த அம்மா.
ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலம் வரைஞ்சு பாருங்க. இப்படி வரைஞ்சு பார்க்கும்போது விசுவாசத்தை வைத்து எவீரு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான், விசுவாசத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து பின்னாடி இந்த அம்மா போய்கிட்டு இருக்கிறது. அப்ப ரெவீருக்கும் சரி இந்த அம்மாவுக்கும் சரி சென்டர் ஆஃப் த ஃபோக்கஸ் யாரு, நடுமைய ஆள் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலத்தோட தான் அவங்க என்ன பண்றாங்க, அங்க போறதை நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, எனக்கு வேற ஆள் கிடையாது, எனக்கு வேற வழி கிடையாது, என் இயேசு மாத்திரம் தான் ஹோப், என் இயேசு மாத்திரம் தான் எனக்கு நம்பிக்கை. சகோதர சகோதரியே, இந்த அம்மாவினுடைய அந்த வேகம், இந்த அம்மாவினுடைய அந்த உந்துதல், இந்த அம்மாவினுடைய அந்த அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசு கிறிஸ்துட்ட நெருக்குனாங்க பார்த்தீங்களா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், உபத்திரவங்கள், பாவமான சில சூழ்நிலைகள், இந்த மாதிரியான காரியங்களை குறித்து நம்ம தனிப்பட்ட முறையில் அழுது புலம்பி போராடி மூளையில் உட்கார்றதில்ல. இது எல்லாவற்றையும் உங்கள் பலனா மாற்றணும். என்ன பலனா மாற்றணும், இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட நெருங்குகிறதுக்கு. ஹல்லேலூயா. எப்படி ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்து அந்த அம்மாவை குற்றம் சொல்லியிருப்பாங்க, அந்த அம்மாவை குத்தி காட்டியிருப்பாங்க, குச்சியை வச்சு அந்த அம்மாவை தள்ளியிருப்பாங்க, இல்லை கையை வச்சு இடிச்சிருப்பாங்க, என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம விட்டு கொடுக்கல. ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாதபடி உங்களை சுற்றி இப்படிப்பட்ட காரியங்கள், பிசாசானவன் உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான இச்சைகள், உலக பிரகாரமான பாவங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். நீங்க இது எல்லாவற்றையும் ஜெயித்து தான் இயேசு கிட்ட போய் நெருங்கணும். அதுக்கு இது எல்லாம் மிகப்பெரிய ஆயுதமா நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லி நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் நான் போக விரும்புறேன். முதலாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. பாவத்தில் இருந்து நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவர். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மாத்திரம் தான் எனக்கு சுகம் கிடைக்கும். என் பணத்தை செலவு பண்ணி பார்த்தா எனக்கு சுகம் இல்லை. எத்தனையோ கரங்கள் என் உடம்புல பட்டுச்சு, சுகம் இல்லை. எத்தனையோ பேர் மருந்து கொடுத்தாங்க, சுகம் இல்லை. ஒரு நாளைக்கு 3 மாத்திரை 4 மாத்திரை சாப்பிட்டேன், சுகம் இல்லை. எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துட்டேன் டாக்டர்ஸுக்கு, சுகம் இல்லை. எத்தனையோ மனுஷங்களை பார்த்து அந்த மாத்திரை, அந்த இலையை சாப்பிடு, இந்த இலையை சாப்பிடுனாங்க, சாப்பிட்டேன், எனக்கு சுகம் இல்லை. எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை மருந்து மாத்திரையில் இல்லை. எனக்கு சுகம் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை. சஃபிஷியண்டான போதுமான ஒரே ஒருவர் யார் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. என் கர்த்தர் மாத்திரம்தான். இப்படிப்பட்ட எண்ணம் யாருக்குள்ள வருதோ அவர்கள் மாத்திரம்தான் இயேசு கிட்ட நெருங்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசு கிட்ட வல்லமை இருக்கு. என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவிடத்திலே மாத்திரம்தான் உண்டுன்னு யாருக்குள்ள நம்பிக்கை வருதோ, யாருக்குள்ள விசுவாசம் வருதோ அவங்க மாத்திரம்தான் எப்படி இந்த அம்மா நெருங்கினாங்களோ அப்படி நெருங்க முடியும். இல்லைன்னா டிஸ்டன்ஸில் நின்று தூரம் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கணும். இந்த அம்மாவை போல வியாதி உள்ளவர்கள், இன்னும் இதை விட கொடூரமான வியாதி உள்ளவர்கள்லாம் எத்தனையோ பேர் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பல பேர் பண்ற தவறு அதுதான். கர்த்தருடைய வல்லமையின் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம டாக்டர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறோம், உலக பிரகாரமான ஆட்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம், வரவங்க போறவங்க மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். நான் நம்பிக்கை வைங்க வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க, கர்த்தர் தான் வல்லமை உள்ளவர். வேதவசனம் சொல்லுது, மனிதனால் கூடாதது யாரால கூடும்? ஹல்லேலூயா. இதை மறந்து போகக்கூடாது. அப்போ எல்லா விஷயத்தையும் தேவன் கிட்ட கொண்டு போகிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை அறிந்த பிள்ளைகளாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாத இன்சிடென்ட் கிடையாது. வேதவசனத்தில் எத்தனையோ அற்புதங்களை படிச்சுட்டோம், எத்தனையோ அற்புதங்களை பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த மூளைக்கும் இந்த இருதயத்துக்கும் புரியாத ஒரு விஷயம், ஏறாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் பிரச்சனைக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பார், என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரவே மாட்டேங்குது. சுயமா முடிவெடுக்கிறோம், உலக மனுஷனை சார்ந்து இருக்கிறோம், அவனை நம்பி இவனை நம்பி, கடனை நம்பி, பணத்தை நம்பி, சொத்தை நம்பி, இதே ஒரு வாழ்க்கை என்ன பண்றோம், போயிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் மாத்திரமே என் அசுத்தத்தை சுத்தமாக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. என் பாவத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரே பரிசுத்தம் உள்ளவர் அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த உலக ஜனங்களின் பாவங்களை எல்லாம் தீர்க்க கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த பூமியில் அனுப்பினார். வேற எதுவும் பாவத்தை என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது. நீங்களும் நானும் எப்பேற்பட்ட காரியத்தை இந்த உலகத்துல ஈடுகட்டி செய்ய முடியாத விஷயத்துல செஞ்சாலும்
நாம் செய்த தவறுக்குண்டான விமோச்சனத்தை எதுவும் நமக்கு என்ன பண்ணிட முடியாது, வாங்கி கொடுத்துட முடியாது. என் பாவம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும். அவர் மாத்திரம்தான். ஏன்னா அவர் மாத்திரம்தான் பாவம் செய்யாத பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் எனக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மாத்திரம்தான் எனக்கு என்ன பண்ணும், சுகம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது, சஃபிஷியன்ட் சேவியர், எனக்கு போதுமான ரட்சகர் அவர். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க தியானிக்கும் போது இந்த வசனங்கள்ல பார்க்கும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, என் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா, மனதுருக்கம் உடையவர். ஹல்லேலூயா. என் இயேசு மனதுருக்கம் உடையவர். அவர் போயிட்டு இருக்கிற வேலை வேற ஒரு வேலை. என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கிறார் அவர்? யவீனுடைய மகள். அந்த ஐயா வந்து காலில் விழுந்து அழுது புலம்பி இருக்கிறார், ஆண்டவரே என் பிள்ளை செத்து போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லி வேக 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 வேகமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் வேக வேகமா போயிட்டு இருக்கும்போது பெருங்கூட்டம் நெருக்கிட்டு பின்னாடி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நான் ஸ்பீடை யோசிச்சு பாருங்க. வேகம்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் இயேசு நடந்திருப்பாரு, எவ்வளோ கிலோமீட்டரில் யவீர் நடந்திருப்பார். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நடக்கிற நடை ஒன்று, ஆனால் இதே சமயத்தில் ஒரு நம்ம பிள்ளை அங்கே கீழே விழுந்துட்டா நம்ம போகிற வேகம் எப்படி இருக்கும், ஓடுற வேகம் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா போகிற வேகம் வேற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் யவீரு போயிட்டு இருக்கிறாரு. அதே வேகத்திற்கு ஈடு இணையாக இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறார். அந்த வேகத்துக்கு ஈடு இணையாக அந்த அம்மா தனக்குள்ள ஒரு எனர்ஜியை, ஆற்றல் அந்த அம்மா என்ன பண்ணுது, ஜெனரேட் பண்ணுது. ஏன்னா அந்த அம்மாட்ட அவ்வளோ பலன் கிடையாது, எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா தொட்ட உடனே ஆண்டவர் அங்கே என்ன பண்ணிட்டாரு, நின்றுட்டார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அங்கே நின்றுட்டார். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சரி அப்புறம் பார்த்துக்கலாம் போயிட்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், போயிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் ஆண்டவர் போய்கிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஏன் ஆண்டவர் அங்கே நின்னார், அது ஒரு கேள்வி இருக்கணும்ல. சரி சுகமாயிடுச்சா, சுகமாயிட்டு போகுது போ அப்படின்னு ஆண்டவர் போயிருக்கலாம்ல. எதற்காக ஆண்டவர் அங்கே நின்றார் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க தான் சொல்லணும். வல்லமை புறப்பட்டது, தொட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அப்ப நீங்க ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த அம்மா தொட்டது தெரியும், அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கணும்? வெளிப்படுத்தணும். குட், அடுத்த பாயிண்ட் அதுதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாக்ட் ஒரு பாயிண்ட் இருக்கு. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்கன்னா தான் புரியும். என்ன அப்படின்னு சொன்னா 48ஆம் வசனத்தை பாருங்க. அவளை பார்த்து மகளே திடன்கொள். ஹல்லேலூயா. இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இயேசு அவளை பார்த்து, நல்லா கவனிங்க. இந்த அம்மா யாரை பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்குது, இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை கிட்ட நெருங்க முடியாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க மைண்ட்ல யோசிக்க முடியாத ஒரு ஆள், அது எப்படி சொல்லலாம், ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு பொலிட்டிஷியன் வச்சு, ஒரு அரசியல்வாதின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை எம்எல்ஏ எம்பி யாரை வேணாலும், அப்படியே கூட்ட நெரிசல் அப்படியே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு காரை திருப்பி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? சாக்காயிருவீங்க, அப்படியே நின்றுவீங்க. வந்துட்டு சாக்காயி அப்படி வேற சந்தோஷம். ஹல்லேலூயா. அவளை இயேசு பார்த்து அப்படிங்கும்போது என்ன ஒரு காரியம் அப்படின்னா, நான் பார்க்க முடியாது இயேசுவை, தொட்டா போதுன்னு இருந்த அம்மாவை இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அம்மாக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னைக்குமே, நல்லா கவனிங்க, சுகத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் கிடையாது, நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர். அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு, மகளே. ஹல்லேலூயா. டாட்டர் அப்படிங்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வியாதியை தாண்டி இந்த அம்மா எமோஷனலா, உணர்வு பூர்வமா பல வகையில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உதிர போக்குனால எல்லாருமே இந்த அம்மா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. எப்படி எல்லாம் அந்த அம்மாவை கூப்பிட்டுருப்பாங்க, சி போ அந்த பக்கம் வராது சொல்லியிருப்பாங்களா? எங்கேயாவது சாப்பிட ஏதாவது உள்ள வராது, வெளியே போ, நாத்தம் பிடிச்சவ சொல்றோம், குளிக்காதவர் சொல்றோம், நல்ல காரியம் நடக்கிற இவளை ஏங்க வாசல்ல வந்து நிற்கிறவளை அடிச்சு துரத்துங்க சொல்லியிருப்பாங்க. 12 வருஷத்துல இந்த வார்த்தையை அந்த அம்மா கேட்டிருக்கும்.
யாராவது அந்த அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டுருப்பாங்களா? யாராவது வாமாங்க போமாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை அந்த அம்மா கொடுக்குற ஃபுட்டை எப்படி சாப்பாடில் போய் இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க, கீழே கொட்டியிருக்கும், எடுத்து சாப்பிட்ருக்கோம் அந்த அம்மா. ஆனால் ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாரு? மகளே. ஹல்லேலூயா. அந்த அம்மாவை இந்த உலகத்து, நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் உறவில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? பில்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. சுகம் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்லை, பணம் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தின் இன்ன பிற காரியங்கள் கிடைச்சா போதுங்கிறது வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கடவுள் நம்மை நோக்கி பார்க்கிற விஷயம். ரெண்டாவது நமக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவை பலப்படுத்துகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. கடவுள் சொல்றாரு, என் மக இவ, ஹல்லேலூயா, என் பிள்ளை இவ, உங்களுக்கெல்லாம் இவ ஒரு உதிரப்போக்கு உள்ள ஒரு மகளாக, அவமானப்படுத்தப்பட்ட ஒரு மகளாக, பிரயோஜனமற்ற மகளாக இத்தனை நாட்களாக தெரிந்திருக்கலாம். இன்றையிலிருந்து இவர் மகளேன்னு கூப்பிட்ட உடனே இந்த உலகம் என்ன சொல்லும்? இந்த உலகம் என்ன சொல்லும்? ஏசப்பா புள்ள, ஹல்லேலூயா. அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர்த்த அப்படி ஆண்டவர் மகளேன்னு கூப்பிட்டுருக்கிறார்? ஒரு சில பேர் தான் கூப்பிட்டுருக்கார். மகனேன்னு யார் கூப்பிட்றாரு? ஒரு சில பேர் தான் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். அதில் இந்த அம்மா ஒன்று. அந்த ஊரில் எத்தனை, கப்பர்நகூமில் எத்தனை பேர்த்த ஆண்டவர் அப்படி கூப்பிட்டுருப்பார்? காலமாக நம்ம சாகர வரைக்கும் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லியிருப்பான்? ஏசு உன்னை பார்த்து மகன்ட்டாம்மா. எம்எல்ஏ வந்து ஒரு உதாரணத்துக்கு, முதலமைச்சர் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்மளை பார்த்து, ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட், வா என்னுடைய நண்பா அப்படின்னு சொல்லி ஒரு டீ குடிச்சிட்டு போனால் என்ன ஆகும்? நம்ம வீட்டில் என்ன ஆகும் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும், சொல்லுங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோ, ஒரு முதலமைச்சரோ நம்ம வீட்டுக்கு வந்து, என்னுடைய நண்பன் இவன், என் ஃப்ரெண்டு, இந்த அம்மா என்னுடைய ஃப்ரெண்டு இவங்க, என் நண்பன் இவன், நல்லா வீட்டில் வந்து சாப்பிட்டு போனால் அடுத்த நிமிஷம் டிவி சேனல்லாம் வந்துடும். அதுக்கு நிமிஷம் சொந்தக்காரன் பக்கத்துக்காரன் எல்லாம் கூடி நெருக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க கிட்ட சொன்ன விஷயம் எங்கே போகும்? முதலமைச்சர்கிட்ட போகும், எம்எல்ஏட்ட போகும், எம்பி காரியம் நமக்கு வாய்க்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லோராலும் தூக்கி எறியப்பட்ட இந்த மகள் இப்பொழுது எல்லோராலும் வேண்டப்பட்ட ஒரு மகளாக மாறிட்டா. ஹல்லேலூயா. எதனால? சொஸ்தமாக்கி இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும், சரியாயிடுச்சு அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். இப்போ மகளேன்னு சொன்ன உடனே எல்லாரும் நம்மாட்ட அன்பாக பழகுவாங்க. ஹல்லேலூயா. கடன் கொடுக்குறோன்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டோம்னா பாருங்க, நம்ம வீட்டில் சமைக்கவே தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்மால் ஒரு காரியம் ஆகணும்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா எவ்வளோ நம்மளை அதை என்ன பண்ணுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க, தாஜா பண்ணுவாங்களா, ஏதோ சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் இந்த அம்மாவை வந்து அவ்வளோ அழகாக பேசியிருப்பாங்க. அந்த அம்மா கூட நான் இருக்கிறம்மா, உனக்கு இத்தனை நாளாக நீ எனக்கு என்ன பண்ணிட்ட, என் கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு நீ அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட்டிவாக என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அடுத்து ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? திடன்கொள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? திடன்கொள், நீ கவலைப்படாதம்மா, நீ பலத்தோடு இரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, என்ன பண்ணு? சமாதானத்தோடு என்ன பண்ணு? போ. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போ. ஸோ இது வரைக்கும் நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். ரொம்ப ஒரு அழகான ஒரு பப்ளிக்காக எம்ப்ரேஸ் பண்ணி, அதாவது ஒரு பொது வழியில் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார். இதான் ரெண்டாவது பாயிண்ட். நான் சீக்கிரம் முடிக்கிறேன், கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டுக்கு நேராக வரும். கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, மூணாவது ஒன்று சொல்றாரு 48ஆம் வசனத்தில், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. இது கேட்ட ஒரு காரியம் தான். அம்மாவை குறித்து பேசும்போது நம்ம கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அம்மாவுடைய ஃபெய்த், இந்த அம்மாவுடைய விசுவாசம். நான் இந்த அம்மாவை குறித்து தியானிக்கும் போது யோசிச்சது என்ன அப்படின்னா, இந்த அம்மா டாக்டர்ஸ்ட்ட போய் உட்காரும் போது இந்த அம்மாவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? டாக்டர் சுகம் கொடுப்பார். எப்படி சுகம் கொடுப்பாரு? டாக்டர் தன் கரத்தை என் மேலே வச்சு, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா அது யாராக இருந்தாலும் டாக்டர் மேலே கை வச்சு பார்த்து தான் இந்த நோயா இந்த காரியம் எப்படியே கைப்பற்றும். அவங்க கை வச்சு பார்த்து அது ஸ்டெதஸ்கோப்போ இல்லை எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பார்த்தோ எதையாவது ஒன்று அவங்க நம்மளை டச் பண்ணி தான் என்ன வியாதி இருக்குன்னு என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்போ இத்தனை நாட்களாக உலக வழக்கின் பிரகாரம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு நோய் சுகமாகணும், எனக்கு பலன் கிடைக்கணும்னா யாராவது ஒருத்தர் என்னை என்ன பண்ணணும்? டச் பண்ணணும். நம்ம அழுதுகிட்டு இருந்தால் கூட நம்ம என்ன யோசிப்போம்? யாராவது வந்து என்ன பண்ணாங்க, என்னை டச் பண்ணால், என் மேலே கை போட்டு நீ அழாதே அப்படின்னு சொன்னால் எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும், எனக்கு அவ்வளோ தேறுதலாக இருக்கும். சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, ஃபெய்த், விசுவாசம் அம்மாவை எப்படி தூண்டுது?
இந்த அம்மா கை எடுத்து இன்னொருத்தர் மேலே வச்சா இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்குமா? அல்லேலூயா. இதை யோசிச்சு பார்த்தோமா நம்ம என்னைக்காவது? நான் அப்படி தான் யோசித்தேன். எப்படி நம்ம இன்னைக்கு அப்படி தானே, யாராவது கொடுப்பாங்களா, யாராவது கொடுப்பாங்களா, யாராவது கொடுப்பாங்களா, யாராவது செய்வாங்களா, யாராவது சப்போர்ட் பண்ணாங்க, யாராவது யாராவது யாராவதுன்னு இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம கரத்தை நீட்டி இருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட? நம்ம முயற்சி பண்ணியிருக்கிறோமா? நான் ஜெபிச்சிருக்கிறேனா? நான் தேவனிடத்தில் உபவாசம் இருந்திருக்கிறேனா? நான் தேவனிடத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறேனா? எப்படி இந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வந்துச்சு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சுகம் கிடைச்சதுன்னா ஆண்டவர் கடந்து போயிருப்பாரு. அப்படிப்பட்ட முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆண்டவர் நின்று சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அத்தனை பேத்துக்கு முன்னாடி சொல்ற ஒரு விஷயம், இந்த அம்மாவுடைய விசுவாசம் இந்த அம்மாவை என்ன பண்ணுச்சு? ரட்சித்தது. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, இதுல ஒரு 4 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஃபெய்த்தை பத்தி, விசுவாசத்தை குறித்து. விசுவாசம் என்பது உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது இல்ல, செயல்படுத்துவது. ஹல்லேலூயா. செயல்படுத்துவதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த அம்மா எவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணிருக்கும், செஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு இந்த நோய்க்குண்டான ரெமெடி, இந்த நோய்க்குண்டான விஷயங்கள் எவ்வளவு தூரம் அந்த அம்மா என்ன பண்ணிருக்கும், செயல்படுத்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அத்தனை செய்தும் அந்த நாள்ல இயேசு மறுபடியும் திரும்பி அந்த ஊருக்கு வருவாரோ வரமாட்டாரோ, இயேசுவை தொட முடியுமோ தொட முடியாதோ, எவ்வளவு கூட்டம் இருக்கும், நெருக்கிட்டு இருக்காங்க, இயேசு எவ்வளவு வேகம் போய்கிட்டு இருக்கிறாரு, என்கிட்ட அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாது, என்கிட்ட அவ்வளவு பலன் கிடையாது. ஆனா இந்த அம்மாவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம், இந்த விசுவாசம் எப்படி கன்வெர்ட் ஆகுது? பலனா கன்வெர்ட் ஆகுது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பலவீனமுள்ள ஒரு தாய் பலமுள்ள ஒரு ஆளா சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மாறுறாங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் என்ன? நம்மாவுக்குள்ள இயேசுவின் மேல் இருந்த விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் மீது நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பலவீனமான ஆளா இருந்தாலும் சரி, அற்புதம் அதிசயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயம் நாம பலப்படுவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நம்ம பலப்படுவோம், நம்ம தைரியப்படுவோம், நமக்குள்ள பயம் இருக்காது. இயேசுவை தொட்ட பிறகுதான் இந்த அம்மாவுடைய உதிரப்போக்கு நின்று போச்சு. ஆனா இயேசுவை தொட போறேன் அப்படின்னு நினைக்கும் போது இந்த அம்மாக்குள்ள எனர்ஜி வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆற்றல் வந்துருச்சு. அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம், அதுதான் ஆக்டிவ் ஃபெய்த்ங்கிறது. ஜெபிக்க போறேன்னு சொன்ன உடனே நமக்குள்ள ஜெபத்துக்கு உண்டான பலன் வரணும். வேதவசனத்தை படிக்க போறேன்னு சொன்ன உடனே வேதவசனத்தை படிக்கிறதுக்கு உண்டான பலன் வரணும். பைபிள் படிக்கிறேன்னு சொன்னாவே தூக்கம் வரக்கூடாது, ஜெபிக்கிறேன்னு சொன்னாவே டயர்ட் ஆயிடக்கூடாது, சர்ச்சுக்கு போகலான்னு யோசிக்கும் போதே அதில் அப்படியே டயர்டாகி சோம்பல் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் பாவத்திற்குண்டான ஒரு அடையாளம். இதெல்லாம் பிசாசானவன் உங்களை 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 தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அற்புதம் அதிசயம் பெறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கிட்ட போயிட்டு நீ தொட்டுட்டீங்கன்னா நீ அற்புதம் ஆயிடுவ. ஆண்டவர் கிட்ட நெருங்கி ஆண்டவர் தொட்டுட்டீங்கன்னா உன் வாழ்க்கை மாறிடும். அப்போ அதுக்கு முன்னாடியே உனக்கு தடை போட்டு வச்சிடணும். இந்த அம்மாவை போல எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட தடையோடு உட்காந்துட்டு இருக்கிறான். எப்படி போக முடியும்? நாளாக எப்படி உபவாசம் இருக்க முடியும்? நாளாக எப்படி பைபிள் படிக்க முடியும்? நாளாக எப்படி காலையில் ஜெபம் பண்ண முடியும்? நான் எப்படி ஆராதனைக்கு போக முடியும்? நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? நான் எப்படி அப்படி, நான் எப்படி இப்படி, நான் எப்படி, இப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இல்லை, விசுவாசம் ஆக்டிவ் ஆக ஆக செயல்பட செயல்பட தான் பலன் என்ன பண்ணும், முதல்ல என்ன பண்ணும், உருவாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அதே போல இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் என்ன பண்ண மாட்டான், சுத்தி எதை குறித்து என்ன பண்ண மாட்டான், கவலைப்பட மாட்டான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை யோசிங்க. இப்போ இந்த அம்மா போய் இயேசுவை தொடரும். இப்போ இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், தடைகள் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் என்ன? ஜனங்கள். ரெண்டாவது சீஷர்கள். ஆமா, ஐயா சொல்றது கரெக்ட். கிட்ட நெருக்க இருப்பாங்க, அவங்க விட மாட்டாங்க. அடுத்தது அந்த அம்மா அசுத்தம் உள்ளதுனால அந்த அம்மா கிட்ட போகும்போதே எல்லாம் அடிச்சு உதச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது உடல் பலவீனம். 4. அடுத்தது என்ன? இன்னும் ஒரு காரியம் இருக்கு, யோசிங்க. என்னம்மா? வஸ்திரத்தை தொடணும், அது பெரிய பிரச்சனை. பட் இன்னொன்று, அங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குறான். ஹல்லேலூயா. அது ஒரு கவலை தானே.
ஆண்டவர் எதுக்கு போயிட்டு இருக்காரு? அங்கே ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, நம்ம ஏன் போய் என்ன பண்ணுவானே ஆண்டவரை? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறோம். நம்ம எதுக்கு போய் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுவான்? நம்ம ஏன் போவானே, நம்ம ஏன் ஒரு அங்கே ஒரு பொண்ணு வேலை செத்து, ஆண்டவர் அதை போய் செய்யட்டுமே, ஆண்டவர் அவங்கள கொண்டு செய்யட்டுமே, ஆண்டவர் இவங்களை கொண்டு செய்யட்டுமே, ஆண்டவர் அவங்கள கொண்டு செய்யட்டுமே. நமக்கு எதுக்குங்க போகுது பாஸ்டர்? தூரமாக இருந்துட்டு பார்த்துட்டு போயிடுவோம். சுகம் கிடைக்காதும்மா, அற்புதம் நடக்காது. இத்தனை விஷயங்கள் இந்த அம்மா இருந்து இது எல்லாவற்றையும் உடைத்து, யார் என்ன நினைப்பாங்க, ஏது நினைப்பாங்க, அந்த பொண்ணு அங்கே செத்து கிடக்கிறா, அதுக்கு ஆண்டவர் போகட்டும், அவங்க இவங்க இது அதுன்னு இல்லை. உனக்குண்டான நேரம் கப்பர்நகூம்ல இயேசு இருக்கிற வரைக்கும் நீ சுகம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்கிட்ட நெருங்கி இருக்கிற வரைக்கும் நீ சுகம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் உன்னை விட்டு கடந்து போயிட்டாருன்னா, நீ தொடாம விட்டுட்டீனா, அவர் எவீர் வீட்டுக்கு போயிடுவார். எவீர் வீட்டில் அந்த பொண்ணு சுகம் கிடைச்சிட்டு அப்படியே போயிடுவார். அங்கே ஆண்டவர் அடுத்தவனை உபயோகப்படுத்திட்டு அவனை கொண்டு செஞ்சுட்டு போயிடுவார். நீ மறுபடியும் 12 வருஷத்தை எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்தது 13, அடுத்தது 14 வருஷம், அடுத்தது 15, டெத்து முடிஞ்சது. ரெண்டாவது விஷயம் அழகா ஒன்று இவர் சொல்றாரு, லூக்கா சொல்றாரு ஒரு விஷயம், அதான் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஹியூமன் ஃபெயிலியர். அதாவது என்ன அப்படின்னா, என்றைக்கும் விசுவாசம் எப்போ அதிகமாக செயல்படும் அப்படின்னா, எப்பொழுது மனிதனுடைய சொல்யூஷன், மனிதனுடைய கரம் தோக்குதோ, அப்போ விசுவாசம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும், செயல்படணும். பணம் இந்த அம்மாவை கைவிட்டுருச்சு, டாக்டர்ஸ் இந்த அம்மாவை கைவிட்டுட்டாங்க, உறவினர்கள் இந்த அம்மாவை கைவிட்டுட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க. யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்கிற ஒரு விசுவாசம் மாத்திரம் தான் இந்த அம்மாவை என்ன பண்ணுச்சு, சுகம் கொடுத்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் தான் இந்த அம்மாவை இயேசு கிட்ட நெருங்கி கொண்டு போச்சு, இல்லைன்னா கொண்டு போயிருக்க முடியாது. அடுத்தது மூணாவது விஷயம், ஃபெய்த்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது சிம்பிளா சுவிசேஷத்தை ரொம்ப ஆழமா புரிந்து கொண்ட, சிம்பிளான ஒரு சுலபமா புரிஞ்சு கொண்ட ஒரு அம்மா. இந்த அம்மாவுக்கு தியாலஜி தெரியாது. உங்களை என்ன மாதிரி பைபிளை ரொம்ப ஆழமா படிச்சு கமெண்ட்ரி வச்சு படிச்ச ஆள் கிடையாது. இல்லை உங்களை என்ன மாதிரி கூட்டமா அந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, டிவியில பார்த்து போன்ல பார்த்தெல்லாம் கிடையாது. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இயேசு கிட்ட போய் தொட்டா எனக்கு சுகம் கிடைச்சிரு. இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு கிட்ட இருந்துட்டேன்னா நான் எங்க போயிருவேன், பரலோகம் போயிருவேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சுவிசேஷம், வேற எதுவும் கிடையாது, வேற எதுவும் தேவை கிடையாது. இயேசு கிட்ட இருந்துட்டா நான் என்ன பண்ணிடுவேன், பரலோகம் போயிடுவேன். இயேசு கிட்ட இருந்தா எனக்கு சுத்தம் கிடைச்சிரும், இயேசு கிட்ட இருந்தா எனக்கு பரிசுத்தம் ஆயிருவேன். என்னுடைய ஃபெய்த் முழுவதும் யாரு மேல மாத்திரம், இயேசுவின் மேல மாத்திரம் தான். அடுத்த ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்குள்ள இந்த விசுவாசம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஃபெய்த் அப்படின்லாம் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, கால்கிட முடியாது. ஒரு விசுவாசத்தை நம்ம எப்படி கால்கிடுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, செல்ஃப் சென்டர், சுயநலமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை இப்படி கூட நம்ம அளவிடலாம். நீங்க கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் சுயநலமா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ்னஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு மாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு மாத்திரம், என் தேவன் எனக்கு மாத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மாக்குள்ள இருந்ததுனால தான் எதை குறித்தும் கவலைப்படாம இயேசுவை என்ன பண்ணாங்க, கிட்ட நெருங்கினாங்க. இந்த விசுவாசம் நம்மாக்குள்ள இருந்துச்சு. பாட்டு பாடி ஆராதிக்கும் போது யார் என்ன பண்ணிடுவாங்களோ, யார் என்ன நினைச்சிருவாங்களோ, நான் வேகமாக கை தட்டினா என்ன பைத்தியம் நினைச்சிருவாங்களோ, ஜபம் பண்ணால் என்ன பைத்தியம் நினச்சிருவாங்களோ. சில நேரத்தில் அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது உண்டு. வேலை செய்கிற இடத்துல சோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா என்ன நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. கிறிஸ்டியன்னு சொன்னால் என்னை கேலி பண்ணுறாங்க அப்படிலாம் நினைக்கிறது. தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை எப்பொழுது சுயநலமாக நம்ம செயல்படுறோமோ அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்துடலாம். எந்த விஷயத்தையும் சுயநலம் இருக்கக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன இருக்கணும், சுயநலம் இருக்கணும். எனக்காக நான் செஞ்சுதான் ஆகணும். ஹல்லேலூயா. 3 வேளை ஜெபிக்கிறேன்னா 3 வேளை நான் எங்கேயும் ஜெபிப்பேன். வேத வசனத்தை வாசிக்கிறேன்னா பைபிளை கொண்டு போய் நான் வேத வசனத்தை வாசிப்பேன். ஆண்டவர் பாட்டு போட்டு கேட்டால் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஐயா நான் அதனால கேட்கறது இல்லை. இல்லை, அது சுயநலம் இல்லாத ஒரு விசுவாசம். மற்றவருக்காக பார்த்துட்டு இல்லை, நீ ஆண்டவருடைய பாட்டை கேளு. கிண்டல் பண்ணுறாங்களா, பண்ணிட்டு போகிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீ ஆண்டவர்கிட்ட போறியா, இதுதான் சுயநலமான விசுவாசம். நான் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவனா இருக்கேன். எனக்கு எவ்வீரும் மகளை குறித்து கவலை கிடையாது. என்னை ஒதுக்கி தள்ளுறானுங்க பாரு, அவளை குறித்து கவலை கிடையாது.
என் ஊருக்காரனை குறித்து கவலை கிடையாது, சுற்றி இருக்கிற ஆளை குறித்து கவலை கிடையாது. நான் இயேசுவை தொடணும். ஹல்லேலூயா. நான் இயேசுகிட்ட நெருங்கணும். இதுதான் விசுவாசம். அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க அவங்க, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பாட்டி, எங்கள் மாமா, சித்தப்பா, இதெல்லாம் பார்க்காதீங்க. சுயநலமான விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்னது போல, தம்பி சொன்னது போல, ஃபெய்த், விசுவாசம் எப்பொழுதுமே அறிக்கை இடுகிறதா என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கேள்வி கேட்டேன் பார்த்தீங்களா, ஏன் ஆண்டவர் கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னேன். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அறிக்கை இடணும், கன்ஃபஸ் பண்ணணும். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை என்ன பண்ணணும்? கன்ஃபஸ் பண்ணணும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வேறு மகளை போய் இப்போ மாட்டுறீங்க பாருங்க, என்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கு பிடி போட பாருங்க. எவ்வேறு மகளை போய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்பினார். எழுப்பிட்டு என்ன சொன்னாரு? பைபிள் பார்க்கக்கூடாது, சாப்பாடு கொடுங்க. ரைட்டு, கரெக்ட். அடுத்தது என்னம்மா? தூங்கி மறிக்கல, எழுந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட்டு. தலித்தாகமே எழுந்திரின்னு சொன்னார் எபிரேய பாஷையில், அராமிக் பாஷையில். அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்ன பார்க்குறது? அது சொல்லிட்டாங்கம்மா. வேற? ரைட், அது ஒன்று தான். பாயிண்ட்டுக்கு வரல நீங்கள் இன்னும். என்னம்மா? மரித்தோர்லேருந்து உயிர் திறந்தார்கள். யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? யவீரு பிள்ளை உயிரோடு இருந்தோன்னா அந்த ரூமுக்குள்ள கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. யாரா இருந்தா? ஆண்டவர்கள். சீஷர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர். பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 பேர் சீஷர்கள். ஆண்டவர், யவீரு மனைவி, மரித்து போய் கிடந்த யவீருடைய பிள்ளை. இந்த கேரக்டரோட என்ன பண்ணுச்சு? முடிஞ்சிருச்சு. அவங்கிட்ட என்ன சொன்னாரு? யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னார். நான் உயிரோடு எழுப்பினதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிறார். ஆனா இங்க அவருக்கு நல்லா தெரியும், 12 வருடம் உள்ள பெரும்பாடு உள்ள ஸ்ரீ, அந்த அம்மா ஹிஸ்டரியே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் வேக வேகமா போனவர் நின்று, டைம் எடுத்து நின்று, யார் என்னை தொட்டது, எதுக்காக, கேலி கிண்டல் வேறு. இதில் ஏன் ஆண்டவரே இது தெரியாத உங்களுக்கு? எத்தனை பேர் சுற்றி உங்களை போகிறாங்க, எத்தனை பேர் உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களை உரசுறாங்க, அப்படி நடுவில் நம்ம ஆளுங்க கிண்டல் வேறு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை, எத்தனை பேர் என்னை தொட்டாலும் என் வல்லமை ஒருத்தருக்கு தான் போச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிச்சாலும் கேட்கப்படுறது சில பேர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கு உண்டான விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை நெருக்கல, விசுவாசத்தோடு நெருங்கின ஒரே ஒரு ஆள் யாரு? 12 வருடம் பெரும்பாடுள்ள இந்த லேடி மாத்திரம் தான். அப்படி நெருங்கினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த அம்மா அறிக்கையிடுறாங்க. தான் என்ன சொல்றாங்க? ஆரம்பத்தில் சொல்றாங்க, அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து முன்பாக வந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆண்டவர் இப்படி தான் எதிர்பார்க்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கு முன்னாடியும் ஆண்டவர் ஏன் அந்த அம்மாவை எழும்பி நின்று இப்படி சொல்ல சொன்னாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த அம்மாவுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குப்பா, உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஹல்லேலூயா. எத்தனையோ வியாதியுள்ளர், கண் இல்லாதவர்கள், காது இல்லாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், ஊனம் உள்ளவர்கள், எத்தனையோ பேர் அவரை சுத்தி நெருக்கி இருந்திருக்கலாம். ஆனா அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் யாருக்கு மாத்திரம்தான் இருந்தது? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீக்கு மாத்திரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை வைத்து அங்க ஒரு போதனை கொடுக்கிறாரு, அங்க ஒரு பாடம் கொடுக்கிறாரு. சகோதர சகோதரியே, உன்னுக்குள்ள கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டா கதவை சாத்தி உள்ள வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல ஆண்டவர் அறிக்கையிடுறது என்னன்னா, எல்லோருக்கும் முன்பாக அறிவி, தேவன் செய்த அற்புதத்தை அறிவி. அதுதான் விசுவாசத்தினுடைய செயல்பாடு. கர்த்தர் உன்னை சுகமாக்குனார்னா அறிவிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு அறிவிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அறிவிங்க. வெக்கப்படாதீங்க. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், சுயநலமான விசுவாசமா என்ன பண்ணும் இருக்கணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?